இவரோட கதை இல்ல சரியோ. கமெண்ட்ஸ் பண்ணின எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. காசு இல்லாம டிக்கெட் தர மாட்டோமா? எங்கட பேர் சொல்லுங்க. சீரியஸா சொல்றாங்க. கடைசியா அந்த பெட்ரோலுக்கு லைன்ல நின்று அவன் தான் பெறுது இல்லை நிக்க. முதல்ல மெயின்டைன் பண்ணாத மாதிரி கிடந்தா நான் இப்ப மெயின்டைன் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன். படி வரைக்கும் பாருங்க. இதில் அந்த லைட் நிப்பாட்டினாலும் இது வந்து அந்த ஒளிரும். இவ்வளோ பேரும் வந்து கரடியை பார்க்குறக்காண்டி வந்திருக்கிறோம். கரடி வந்து நிற்கிற கொள்ளுது. நான் படத்து கிடக்குறேன், அதில் நீங்கள் இருக்கிறீங்க. முதல் நாங்கள் வந்து வரைக்கும் இருந்ததை விட இப்போ சரியான ஒரு முன்னேற்றம். எப்படி இருக்கீங்க ப்ரோ? வந்து இங்கே கொழம்புல சந்திக்கிறோம். ஆள் இங்கே வரைக்கும் வந்து சொன்னவர். டேய் படியா மான் கூட்டத்தை பாருங்க. இப்ப எங்களை பாக்குறக்காண்டி எவ்வளவு ஐயோ முதல் வரைக்கும் இருந்த விட வந்து சரியான ஒரு கிரௌட் வந்து நிக்குது. இது தேசிய சொத்தாகும். இந்த சூழலில் ஒழுக்கமாக நரப்பலகையில் செதுக்கப்பட்ட சிங்க கொடி பழைய காலத்தில் பயன்படுத்தின ஆயுதங்கள் வந்து காட்சிப்படுத்திக்கணும் பாருங்க. இந்து கலாச்சார உணர்வு இயக்கத்தினூடாக அடிமையற்ற சிந்தனையை நோக்கி என்னென்ன இருக்குன்ற சகல விஷயங்களையும் வந்து இதிலே வந்து பார்த்து 30 வருட காலங்களுக்கு மேலாக இலங்கையில் நிகழ்ந்த பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு 22,214 பேர் யுத்தத்தில் இறந்திருக்கணும் என்று பார்த்த உடனே வந்து இதில் தான் முழங்கி கொண்டு அடுத்த இதுக்கு கடத்துவினோம். இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்துல 59வது நாள் நாங்கள் கொழும்புல இருக்கோம். கொழும்புல மரைன் டிரைவ் வீதியில தான் நாங்கள் இப்ப நிக்கிறோம். 59 நாள் போயிட்டு நேற்று எல்லாமே வந்து உடுப்புகள் எல்லாம் காய விட்டுட்டு எல்லாம் எடுத்துக்கொண்டு இங்கால வந்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் கொழும்புல எங்கெல்லாம் போறோம், என்னெல்லாம் செய்யறதுன்றத தொடர்ந்து பாருங்க. கொழும்பு வந்தா நீங்கள் என்னெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்ன்றத தொடர்ந்து எங்களுடைய காணொலியில நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படியும் கொழும்புல நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்களாவது கொழும்புல கட்டாயமே நிற்போம். எங்களுடைய ஃபோன் வாரண்டி கொடுத்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. இன்னும் அவையில் ஃபோன் வந்து கரையில் சாம்சங் சர்வீஸ் சென்டர் ஸ்ரீலங்கா வெரி வெரி பெஸ்ட். அதை நினைச்சு நான் கவலைப்படுறேன். கொழும்புல கட்டாயமே நின்று அதை எடுத்துட்டு தான் அடுத்த இடங்களுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா வேறு இடங்களுக்கு போனால் வந்து எடுத்துக்கொள்ள இல்லாது. கொழும்புல போனால் நேரடியாக எடுத்துக்கொள்ளலாம். அதை மட்டக்களப்பெல்லாம் கொடுத்துனாங்க. ஆனால் பேட்டரி கிலோவுக்கு வந்து கொழும்புக்கு வந்து எடுக்கிறாக்கு சொன்னான். பாப்போம் இன்றைக்கு அவள் தகவல் சொல்கிறேன்னு சொல்லிக்கிறேன். எடுத்து கதைச்சிட்டு என்ன செய்கிறேன்னு அப்படியே பார்ப்போம். வாகனங்கள் போய்கொண்டிருக்கேன். இந்த வாகன இறைச்சலை கேட்கவே தலை இடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ வாகனங்கள் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து நகர வாழ்க்கை தானே கூடுதலாக. நாங்கள் இவ்வளோ காலம் கடந்து வந்தது எல்லாமே வந்து கிராமப்புறங்கள் அப்படியும் கடற்கரை அப்படியான இடங்கள்லாம் நின்றுப்போம். நான் இங்கால வந்து அப்படி நிற்கிறதுக்கு ஒரு இடமுமே வந்து இல்லை. பாவம் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்ன்றதை தொடர்ந்து அப்படியே பாவம். முதலாவதாக வந்து எல்லாருமே கொழும்பு வந்தால் வர்ற இடம் வந்து ஜூ. வெள்ளவத்த ஜூவுக்கு வந்துக்கிறோம். இன்றைக்கு வந்து பாடசாலை விடுமுறை என்றபடியாக வந்து இவ்வளவு க்ரௌட் நிற்குது. இந்த பார்க்கிங்கே வந்து கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளித்தான் ஒரு பார்க்கிங்கில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறேன். பார்க்கிங் இல்லை, ரோட் சைடில் வந்து நிப்பாட்டி இருக்கிறேன். ஏன்னா பார்க்கிங்குள்ளே வந்து விடையில. அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இனி இவரோட நான் கதைக்க மாட்டேன். போனே சன்னையோட இனி கதைக்க மாட்டேன். உங்களை வதைக்கிறவான்னு சொல்றாங்க. அது அவங்களுக்கு விளங்குது இல்லையே. உங்களை மரியாதை கொடுக்கட்டாம். அதான் இனி நாங்கள் புவனேஷ் அண்ணா அண்ணா ஐயோ அண்ணா அதுக்கு சொல்றாங்கடா பிரதேசவாதம் அப்படியோட கதை காய்க்கிட்டு தேவை செய்தா. இண்டையில இருந்து இனி இவரோட கதை இல்ல சரியோ. கமெண்ட்ஸ் பண்ணின எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. இல்ல கமெண்ட்ஸ் பண்ணினாங்களுக்கு சொல்லுங்க. நீங்க இல்ல கமெண்ட்ஸ் பண்ணினாங்களுக்கு சொல்லுங்க. இல்ல அது சீரியஸா சொல்றாங்க. ஒரு 5-6 பேர் சொன்னவங்க. இல்ல இல்ல இனி நாங்க மாதிரி அதான் இனி மரியாதையா இனி மரியாதை அண்ணாண்டு கூப்பிடணுமா? புவனேஷ் அண்ணாண்டு கூப்பிடணும் சரியா. சரி முதலாவதா ரெகுலர்ல ஜூக்கு போய் பார்ப்போம். சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து விரும்பிவிடும். நாங்களும் சின்ன பிள்ளையா மாறி இன்னைக்கு ஜூவுக்குள் மிருகங்களுடன் மிருகங்களா
அலைய போறோம். ரெண்டு சைட்ல வந்து பஸ்ஸுகளும் வேனுகளும் தான் நிக்குது. அதோட இதுல ஒரு பார்க்கிங் ஒன்று இருந்தது. அந்த பார்க்கிங்ல உள்ள விடலாம், அவன் உள்ள விட்டுறாங்க. எங்கட வேனை பார்த்துட்டு இது பஸ் இது உள்ள ஒன்றில் ஆட்டுட்டாங்க. இந்த பார்க்கிங்ல பஸ் எப்படி எங்கட பஸ் உள்ள விடல அவங்க. அவரு சொல்ல இதுதான் பஸ், இது வேன். பக்கத்துல நடந்து வர்றதுக்குள்ளே எல்லாமே களைச்சிட்டு ஏன்னா அவ்வளவு தூரம் தள்ளித்தானங்களுடைய வாகனத்தை வந்து விட்டுனாங்க. பார்க்கிங் இல்லாதபடியா தெய்வலை மிருக காட்சி சாலை. மன்னிக்கவும், யானை நண்பர்களை சந்திக்கும் கல்விசார் நிகழ்வு இன்று நடைபெறாது. இதில் வந்து போட்டிருக்கணும் பாருங்க ரேட்ஸ். அதாவது ஃபாரினர்ஸுக்கு வந்து போட்டிருக்கணும் $11 வளர்ந்தாக்களுக்கு. சில்ட்ரன்ஸுக்கு வந்து $5.90. அதோட எங்களுடைய உள்ளூர் ஆக்களுக்கு வந்து $295. சிறுவர்களுக்கு $118 அடிக்கணும். 20 பேருக்கு கூடிய பாடசாலை மாணவர்களுக்கு $59. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஐசி இருந்தால் வந்து உங்களுக்கு $295 தான் எடுப்பினோம். அப்படி இல்லாட்டி இதில் காட்டின $11.80 வந்து உங்கள்கிட்ட அறவிடுவினோம். இடையில பூராவா இல்லை, டிக்கெட்டை வேண்டிட்டு வாங்க. எல்லாம் உண்டு. காசு இல்லாமல் டிக்கெட் தர மாட்டோமா? எங்கட பேர் சொல்லுங்க. ராசாதி வந்திருக்கேன், ராசாதி டீம் வந்திருக்கு. ஒருக்கா சொல்லி பாருங்க, ஒருக்கா சொல்லுங்க. இல்லை இவரோட நக்கல் அடிக்க கூடாது. நக்கல் அடிச்சா சிக்கல் ஆயிருண்டு. சிக்கல 4 பேருக்கும் சேர்த்து $1,580 டிக்கெட் வந்திருக்கு. இதுல $295. அண்ணா போனேஸ் அண்ணா 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 சாப்பிட்றீங்களா? கூல்ட்ரிங்க் ஏதாவது குடிக்கிறீங்களா அண்ணா? இதில் பார்த்தீங்களா இங்கே ஒரு லைனில் தான் போகணும். 1 2 போட்டிருக்கு. நாங்கள் வளமையாக லைனில் போக மாட்டோம். இன்றைக்கு அது லைனில் போக ட்ரை பண்ணுறோம். நீர்வாழ் காட்சி சாலை முதலாவது. இதில் வந்து இந்த டால்ஃபின் ஷோ இல்லைங்க, நீர் அந்த ஷோக்கள் காட்டினோம். ஜான் டான்ஸ் காட்டினோம். அதெல்லாம் வந்த நேரத்துக்கு தான் வரக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் போட்டிருக்கு பாருங்க, இன்றைக்கு இல்லை என்ற மாதிரி சொல்லி. கடல் சிங்கம் எவ்வளோ க்ரௌடாக இருக்கு. ஐயோ, இந்த லைனில் போகிறதுக்கே வந்து இன்றைக்கு விடிஞ்சிடும். அவ்வளோ க்ரௌட் உள்ள. ஆப்பிரிக்கன் கலர் என்ன அப்படித்தான் இருக்கு. ஆனால் இது வளர்க்குற மீன், அதுக்கு மீசி எல்லாம் இருக்கு. இவ்வளோ க்ரௌட் நிற்குது எங்களுக்கு முன்னால். இந்த லைன்லாம் போகணும். இதுவரை காலமும் நாங்கள் சோக்கு வந்துருக்கிறோம். ஆனால் இப்படி க்ரௌடில் லைனில் நின்று போனதே இல்லை. இன்றைக்கு தான் இப்படி இருக்குது. என்னோட லீவு ஹாலிடே என்றபடியாக வந்து கடைசியாக இந்த பெட்ரோலுக்கு லைனில் நின்று ஞாபகம் தான் பெறுது இல்லை எனக்கு. ஆனால் உங்களோட நாங்கள் நக்கல் அடிக்க மாட்டோம். நீங்கள் இப்போ நக்கல் காய்ச்சாலும் நாங்கள் அடிக்கப்படாது. சரியா? சரி, இண்டையிலேருந்து உடனே சொன்னாங்க நக்கல் அடிக்கிறே இல்லை. தெரியும் பரவாயில்லடா, செய்வீங்க நீங்க. அப்படி நான் சொன்ன அப்புறம் பஸ் ஏற போறோம்னு சொல்லிட்டீங்க. ஆனா நீங்களே காசை கொடுத்து கொமெண்ட் அடிக்க வைக்கிறீங்களே. எந்த ஊர்ல இருந்து அடிக்கிறாங்க அதையும் கேட்டுருக்காங்க நீங்க. சரி, அப்ப இன்றைக்கு கொமெண்ட்ஸ் தெரிவிக்க போதும். இந்த ஜூண்ட விஷன் மிஷன் எல்லாம் இதுல போட்டிருக்கணும். மும்மொழியிலே வந்து போட்டிருக்கணும் பாருங்க. உள்ள இருக்கீங்களா? ஐயோ, தோச்சா இருட்டா இருக்கு தம்பி. உள்ளுக்குள்ள உள்ள கடல் சாரோ இருந்தாங்கள் எல்லாம் வந்து வச்சுக்கணும்.
அஞ்சனா. இதான் வந்து crocodile ஃபிஷ், முதலை மீன். முதல்ல மாதிரி இருக்கும் பாய். முதல்ல மெயின்டைன் பண்ணாத மாதிரி கிடந்தா, நான் இப்போ மெயின்டைன்லாம் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க. க்ரௌடோட நான் இன்றைக்கு தான் இந்த ஜூவை பார்க்குறேன். ஒரு கடற்வாழ் தாவரமா உயிரினமா நல்ல வடிவா இருக்கு பாருங்க. இதில் அந்த லைட் நிப்பாட்டினாலும் இது வந்து அந்த ஒளிரும். சுறா மீன் இதை பார்க்க எங்களுக்கு திருவோணமலையில் அந்த ஸ்கூபாக்கு போனதான் ஞாபகம் வருது. மீன் ஒன்று இருக்கு பாருங்க. இதை நாங்கள் பாம்பு நினைக்கிறோம் நாங்கள், ஆனால் அது மீன் தான். இந்த இதை கண்டுக்கலங்க. இது வந்து சிங்கிரால் கூடுதலாக கடலுக்கு அடியில் இந்த கோரல்ஸ் பாறைகளுக்கு இடையில தான் இருக்கும். திருவோணமலையில் நாங்கள் ஸ்கூபா போய் பார்த்து நாங்கள் பாருங்க, ஒவ்வொரு இனமும் வந்து வித்தியாசப்படும். பெரிய மீன் ஒன்று நிற்கிது. இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு என்ன சாப்பாடு கொடுப்பின வேண்டிய தெரியல. பெரிய 1 கிலோ கோழி கொடுத்தாலும் ஒரு கடியில் இதாகும் போல. இதில் மீன் தான் கொடுத்தீங்கன்னா பாருங்க, மீன்கள் வெட்டி போட்டிங்கன்னா நல்ல பெரிய மீன். அடுத்த பகுதியில் அந்த மீன் வந்து கலர் ஃபிஷ்கள் வந்து வச்சுக்கணும். மீன்கள பெயர், இதுகள இனங்கள் எல்லாமே வந்து இதுலேயும் போட்டிருக்கணும். இப்போ நார்மலாக நாங்கள் வெளியிலேருந்து பார்க்க ஸூ வந்துட்டு சொல்லிட்டு போவோம். ஆனால் அதில் இருக்கிற உயிரினங்களோட பராமரிப்பு செலவு, அதில் பாதுகாக்கணும் அப்படியான விஷயங்கள் வந்து கணக்கே இருக்குது. அதோட இந்த பிராணிகள் எல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு சொந்தமானவையாக இருக்கும். அதோட பல நாடுகள் வந்து அன்பளிப்பாக கொடுக்கும். இப்போ ஒரு ஜானை ஒன்று கொடுத்தவ, ஆனால் அது சரியாக பராமரிக்கிறேன் திருப்ப அவையிலேயே வந்து அந்த ஜானையை பெற்றுக்கொண்டவ. அப்படியான சம்பவங்களும் வந்து இங்கே நடந்திருக்குன்றது வந்து இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தலாம். கொய் ஃபிஷ், தீக்கோழி இருக்குது. நாங்கள் பேர்ட் பார்க் ஹம்பாத்தோட்டையில் வந்து பேர்ட் பார்க்கு போயிருப்போம். அங்கே வந்து வேறு நாடுகள்லேருந்து வித்தியாசமான தீக்கோழிகள். ஆனால் இது வந்து பெரிய இனம் உண்டு. 3 பார்த்துட்டோம், இது 4ஆவது போடுறோம். பேர்ட்ஸ் பார்க்கில் பார்த்தோம் பாருங்க, அந்த உயிரினங்கள்லாம் இந்த இடத்துலையும் நிற்குது. மயில், வித்தியாசமான நாடுகளோட மயில் நல்ல வடிவாக இருக்குது. இந்த மயிலை பாருங்க, வாவ், ஜெனஹல் கிளியன்று போட்டிருப்பாரு. நீங்கள் வந்து சுற்றி பார்த்து களைச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்படி கேன்டீன், ஐஸ் கிளரிங் அப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து வச்சிருப்போம். வாரி என்று போட்டிருக்கு. இதுவும் தீக்கோழி மாதிரி தான் இருக்குது. இதுவும் அங்கே பார்த்து நாங்கள் அந்த பேர்ட்ஸ் பார்க்கலாம். வந்து பார்க்குறதுக்கு ஆடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது அரேபியன் நாட்டை சேர்ந்தது. பாலைவனங்கள்லாம் இந்த இது இருக்கும் பாருங்க. இல்லை நாங்கள் சத்தம் போட்டு நின்றாங்க. என்ன இவையெல்லாம் அங்கே சத்தம் போட்டு நின்றாங்க. குலப்படி என்ன, நான் உங்களோட நக்கல் அடிக்க மாட்டேன் ஐயா. உங்களோட நக்கல் அடிக்க மாட்டேன். நக்கல் அடிச்சா கோவிக்கிறாங்க. ஃபாரினர்ஸும் வந்திருக்கணும். சில பேர் வந்து யோசிப்பீங்க, இப்போ நீங்கள் இந்த நாட்டில் இந்த வெளிநாடுகள் போயிருப்பீங்களா, போயிட்டு நீங்கள் எப்படியான டூரிஸ்ட் பிளேஸுக்கு போய்க்க நீங்கள் அந்த நாட்டு பாஸ்போர்ட் காட்டுக்கு வந்து உங்களுக்கு கூட ரெண்ட் பண்ணுற வேணும்னு நீங்கள் யோசிக்க வந்து உங்களுக்கு வந்து இங்கத்த ஐடி இருந்தால் வந்து குறையத்தான் வந்து எடுப்பினோம். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இங்கத்த என்ஐசி பாஸ்போர்ட் இருந்தால் வந்து கொண்டாங்க. கிளி இனத்தை சேர்ந்தது தானையா. வண்ணத்து பூச்சி பூங்கா, வாவ். இதுக்குள்ள வந்தவன வந்து குளிர்மையாக இருக்குது. மேலே பச்சை இதுகள் போட்டிருக்கு. இதுக்குள்ள வண்ணத்து பூச்சியெல்லாம் இருக்குது பாருங்க. இப்போ அந்த சூழலை வந்து உருவாக்கியிருக்கோம். இந்த உயிரினங்கள் எல்லாம் வந்து வாழ்கிற சூழலை வந்து இதில் இயற்கையாகவே உருவாக்கியிருக்கோம். நல்ல குளிர்மையாக பேர்டுகளுக்கு வந்து நாங்கள் ஃபீட் பண்ணலாம். 2:30க்கு பிறகு இதில் வச்சு ஃபீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபீட் பண்ணுறதுக்கு
50 ரூபாய்ன்ட்டு அதில் போட்டிருக்கோம். ஜூவுக்கு எல்லாரும் பார்த்துட்டு இங்கேயே சாப்பாடுகள் எல்லாம் கட்டிக்கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல இருந்து சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து கழிச்சிட்டு போவினோம். லீவ் என்றபடியாக தான் இவ்வளவு க்ரௌடாக இருக்குது. இதில் வர உயிரினங்கள் அந்த பேர்களும் வந்து இதில் போட்டிருக்கணும். இந்த இடத்துல இருந்து வந்து சாப்பாடு கொடுக்கலாம் பறவைகளுக்கு. வாவ், இதெல்லாம் பாருங்கள் இயற்கையாகவே அப்படியோ விட்டுருக்கணும். மற்றது வந்து இந்த பேர்ட்ஸ் பார்க்கல பார்த்த மாதிரி இதில் வெளிநாட்டு பறவைகள் பூங்காண்டு போட்டிருக்கணும். இதில் நாங்கள் இந்த கிளிக்கு வந்து உணவு ஊட்டலாம். எவ்ரி ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் 1 மணிலேருந்து 4 மணி மட்டும் உணவு ஊட்டலாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் வந்தது வந்து உணவு ஊட்டையிலாது நாள் பிழைச்சிச்சு. இங்கே ஃபுல்லாக வந்து வெளிநாட்டு பறவைகள்லாம் நிற்குதான். வாவ், ஓ இந்த இதில் எல்லாம் பறந்து தெரியும் பாருங்க. ஆகும் இல்லை ஃப்ரீடமாக வந்து பறக்கைக்கு எப்படி இருக்குது. ஃப்ரீடமாக வந்து பெரிய ஸ்பேஸ் உருவாக்கி கொடுத்தீங்கன்னா. ஆனால் இந்த வெக்கைக்கு என்னென்ன நிற்குதானோ தெரியல. இதில் ஜம்புக்காய் இருக்குங்க மச்சான், கொடுங்க மச்சான். மச்சான் இது பார்த்தீங்கன்னா சேவல் மாதிரி இருக்கு. ஆனால் வெளிநாட்டு பறவை மயில் இனத்தை சேர்ந்தது. கத்துற சத்தம் கேட்குது. ஒரு ஆள் அழுகிற மாதிரி கிடக்கு பாருங்க. எங்களாலேயே இந்த வெக்கையை வந்து தாங்க இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த பறவைகளுக்கு வந்து அந்த என்வாயன்மெண்ட்டை உருவாக்கி கொடுத்துக்கணும். கீழே ஒரு குளம் மாதிரி தண்ணி ஓடுது. வெக்கைன்னா வந்து அவையில் அதில் வந்து குளிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த சோடி அன்னைக்கு பாருங்க. ஆக்கள் வந்து கதைக்கணும். கீழே இருக்கிறார்கள் ஹலோ சொல்ல, மேலே வந்து ஹலோ சொல்கிறது. வருஷத்துக்கு முதல் இப்படி க்ரௌடோட வந்து ஜூவை பார்த்தது. அதுக்கு பிறகு இன்றைக்கு தான் காணக்கூடிய மாதிரி இருக்கு. டூரிஸ்ட் வர நேரம் இவ்வளவு க்ரௌடாக இருக்கும். வெள்ளக்காரரும் மக்கச்சக்க பேர் வந்து ஆர்வமாக வந்து இந்த இடத்த வந்து பார்த்து கொண்டிருக்கேன். கரடி நிற்கிறார். கரடி தீங்கி விளைவிக்கும் உணவுகள் வழங்குவதை தவிர்க்கவும் என்று போட்டிருக்க. ஆள் அந்த நித்திர கொள்ற சென்ற பாட்டுக்கு பொடியும் படத்தை கிடக்குறான். ஏய் பொடியா பொடியா இவ்வளோ பேரும் வந்து கரடியை பார்க்குறக்காண்டி வந்திருக்கிறோம். கரடி வந்து நிற்கிற கொள்ளுது. உண்மையிலே வந்து அவைண்ட சுதந்திரத்தையும் வந்து கெடுக்கக்கூடாது. ஜூவில் இருக்கிறதே வந்து என்ன சொல்கிறது, காட்டுக்குள்ளே இருக்கிற விலங்கினத்தை கொண்டு வந்து அடைச்சி வச்சு பார்வையிடுறோம் தானே. அதே மாதிரி அவையில் ரெஸ்ட் எடுக்கிற நேரங்கள் விடணும். கட்சிக்கு பேர் வந்து வெயிட் பண்ணினேன் இங்கால திரும்ப. ஆனால் திரும்புகிற பாடு இல்லை. ஆள் அப்படியோ படத்துக்கு. ப்ரோ எப்படி இருக்கீங்க? ப்ரோ வந்து இங்கே கொழம்புல சந்திக்கணும். ஆள் இங்கே வரைக்கே வந்து சொன்னவர், அண்ணா வரைக்க சொல்லுங்கன்னு. அதோட ஆள் வந்து நைட் ஷிஃப்ட் வேலை என்னபடியா இப்போ விடிய வந்துருக்கிறாரு. இங்கேருந்து கட்நாயக்கெல்லாம் வேலை. இப்போ இரவுக்கு திரும்ப 40 கிலோமீட்டர் போகணும். இல்ல இல்ல இப்ப நான் இருக்கிறது சீதுவன்னா கட்நாயக்கால இருந்து 5 கிலோமீட்டர் தான். அப்ப இப்ப எங்களை பாக்குறக்காண்டி எவ்வளவு? ஐயோ சோ நம்ம அங்கேயே வந்திருப்போம். நீர்கொழும்புக்கு எப்படியும் வருவோமே. இல்ல இல்ல அப்படி ஒன்றும் இல்ல. உண்மையிலேயே சந்தோஷம். இவ்வளவு தூரம் பயணிச்சு ஆள் விடிய மெசேஜ் போட்டு வந்தோம் லொகேஷன் போடுங்கன்னு. நாங்க அப்படி ஜூக்கு வந்துட்டோம். இப்ப இங்க ஆள் வந்திருக்கு. அப்ப இப்படி வந்து எங்களோட வாங்கல பைக்ல வந்தீங்க? இல்ல இல்ல ஓகே. நாங்க என்ன சொல்றோம், எங்களை காட்டாம கூடுதலா நடக்கிற விஷயங்களை தானே காட்டுறோம். அப்ப நாங்கெல்லாம் நடக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா ஜூ வந்து இன்றைக்கு கலகலப்பா இப்ப இப்படித்தான் பாக்குறாரு கனகாலத்துக்கு பிறகு. நீங்க எப்ப வந்தீங்க கடைசியா? 6 மந்த்துக்கு முதல். ரைட். அப்ப நான் வீடியோ பார்க்கறதுனா முதல் பாப்பேன். ஃபோர்வர்ட் பண்ணி வேன் எடுத்த பிறகுதான் அதை நீங்க வேன் எடுத்து செய்ததுல இருந்து பார்த்துறீங்க. சந்தோஷம் சந்தோஷம். அது எங்கட எல்லாரையும் தெரியும் தானே. ஆகல எல்லாம் அங்க 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 ஒரு ஆள் நிக்கிற அவர் வருவேன். சாப்பிடுங்க சாப்பிடு சாப்பிடு. ஓ சாப்பிடு.
சரியான கவுண்ட் பார்க்கிங்க்கு இடம் இல்லை பார்த்தீங்க இடமே இல்லை ப்ரோ பைக் ஒரு மாதிரி பார்க்க முடியும். நான் ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டீங்களோ இல்லையோ தெரியும் வேனு தெரியும் பொங்கல பார்க்க முடியும். நான் வெளிக்கிட்டேக்கு தான் நான் அடிச்சேன் வந்துட்டேன். வந்துட்டு உள்ள அப்படியே வந்துட்டு சுற்றி காட்டிட்டு போகும்போது வந்தேன். சரி ஸ்டே இப்படி தான் போகிற இடங்களில் நிற்கிறதா. நேற்று ஒரு ஃப்ளாட் ஒன்றில் உடுப்புகள் துவைச்சது அப்படியே இன்றைக்கு அது இதாகிட்டு இன்றைக்கு எங்கேயும் வெளியில் தான் நிற்கணும் பார்ப்போம். இப்போ இங்கால இப்போ வளமையாக நாங்கள் வர்ற இடங்கண்டா இங்கே நேச்சரான இடத்துல போட்டு நின்றுருவோம். இங்கால குழம்பு ஃபுல்லாக பிஸி தானே, அதான் இங்கே பார்க்குறோம் பார்ப்போம். நிற்கிதப்பா இதில் குளத்து மீன் கப்பீஸ் கிடக்கு. உள்ளூர் பறவைகள் கூடம், எங்களோட உள்ளூரில் இருக்கிற பறவைகள் இதில் நிற்குது. உள்ளூர் என்ன விஷயம் இருக்குன்னு இதில் போட்டிருக்கலாம். மற்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த பறவைகள் இருக்கிற இடம் எல்லாத்துக்கும் வந்து 2 கதவுகள் போட்டிருக்கணும். ஒன்று ரெக்கைக்கு வெளியில் போனாலும் அதை வெளியில் போகாமல் செய்கிறக்காண்டி இப்படி தான் நீங்கள் அமைப்புகள் எல்லாமே இருக்குது. மயில் மச்சான் வெள்ளக்காமா வேற கலர் அங்கே இருக்கு. இந்த கலர் என்ன இருக்கு? கவியில் இருக்கா பெயிண்ட் அடிச்சுட்டாங்க மச்சான். பெயிண்ட் அடிச்சுட்டாங்க. யானை மாதிரி அந்த வெள்ளை யானைன்னு ஒன்று நாங்கள் அங்கே நிற்க சொன்னவங்க. ஆனால் அது மண் வந்து தனக்கு தேரை மேலே அள்ளி போடுமா. இது கருப்பு காமா என்ன கலர் காமான்னு சொல்லுங்க. Say hi, hi. What's your name? Leon. Leon. Nice to meet you, Leon. ஆள் நல்ல துடிப்பா இருக்கு. நீங்க அண்ணாவை சந்திச்சு. அண்ணாண்ட பேர் என்ன? மில்ரோயன். ஓ நன்றி நன்றி, சந்தோஷம். ஓகே ஓகே சந்தோஷம். இங்கே வந்த நேரம் வந்து கணக்க பேரை சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதில் வந்து ஓனாயின்றா ஃபாக்ஸ் நாய மாதிரி தான் இருக்கிறது. அது இங்கே காணல நிறையான எக்கச்சக்க பேர் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதுவே சந்தோஷம் தான் சொல்லுவேன். என்று போட்டிருக்கு. அது எதுக்கு பக்கத்தில் போட்டிருக்கண்டா புலி நிற்கிது. புலியை கண்டாலே ஆபத்து தான். இல்லை படத்தை கிடக்கின வாக்கள் இல்லை நம்ம வெக்கைக்கு. எல்லாருமே வந்து கடுமையான வெக்கைக்கு வந்து படுத்துருக்கணும். குட்டியா ஓ மேலால போய் பார்க்கலாம் போல. இந்த படத்தை கிடைக்கணும். மற்றது அந்த மூலையில வந்து நிற்கணும் வாங்கலாம். எழுப்பி நடந்து இந்த நிற்குதானே. இந்த புலிஇந்த விஷயங்கள் வந்து போட்டிங்கன்னா பாருங்க, எவ்வளவு கிலோ மட்டும் வளரும், எவ்வளவு உயரம் வளரும், என்ன செய்யும் என்ற சம்மந்தமான எல்லா விஷயங்களும் போட்டிங்கன்னா அதோட இந்த பார்ட்ஸுகளையும் வந்து போட்டிங்கன்னா இது அந்த எலும்புகள் மற்ற இது இந்த பல்லுகளையும் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. மற்றது அந்த நாக்கில் வந்து புள்ளியாக ஒரு இதையை வந்து பிடிச்சா ஒரு கிழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று நாக்கில் கிடக்கு. அதையும் வந்து இதில் போட்டிருக்கணும். இதில் படுத்திருக்கணும். ஆனால் மேலே அங்கே நிற்கணும். மேலே இதில் நடந்து திரிகிறார் ஒரு புலி. ஒரு அங்கேயும் இங்கேயும் வந்து இந்த புலி நிற்கிது பாருங்க, தனியாக நிற்கிது புலி. பிரதானமான இடத்துக்கு வந்திருக்கோம். யானைகள் நிற்கணும். ஏதாவது சாப்பாடுகள் கொண்டு தான் வந்து ஆக்கள் இதாக முதல்ல எல்லாம் வரைக்கும் வந்து பெருசாக பரவரப்பு இல்லாமல் மெலிஞ்சு போய் கிடந்தவ. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கொழுகுலன்னு நிற்கணும். இதில் 3 பேர் நிற்கணும் பாருங்க. இந்த சாப்பாடு போட போயிருந்தோம் வழியே. எப்படி அள்ளி உள்ள போறா. யானைக்கு வந்து சாப்பாடு வரணும். 4 எடுத்து உருட்டி அடிக்கிறார் பாருங்க. உருட்டி அப்படியே வாய்க்கில் வர
நாங்கள் புலி பார்த்தினாங்க, அது இங்கே ஆள் நடமாடி திரிகிறார், பார்த்தீங்கன்னா தெரியும். கட்டுப்படி ஃபுல் கோவத்தில் இருக்கு. விட்டா கட்டிப்பன் யானையோட அங்கே அந்த யானையோட கேஸ் போறேன். ஆனா நல்லா முதல்ல இருந்த விட நல்லா கொளுத்துனீங்க. ஃபுல் டென்ஷனால என்ன அவங்க நக்கல் அடிக்கிறான். இந்த அடுத்த பிடிக்கிற மாதிரி தான் போவாங்க. இது பெண் 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 அட ஒன்று ஒரு ஆணுமிச்சு எல்லாம் பண்ணாதான் ஆக்கள் மாறி கொண்டு புலிண்ட கம்பீரத்தை பாருங்க. பாரு பாக்குற பாருங்க சிங்கம் தோத்துடும். அந்த அப்படி எரும மானே புடி அடிச்சா 1 டைம் லேட்டரா பாக்குறியா பாக்குறியா அங்கதான் போக்கு யாரோடாங்க இல்லாட்டி சாப்பாடு வச்சு தம்பி மாதிரி நிக்கிறாங்க. அதுல நம்ம உறவு நினைக்கிறேன். ஆனா இவன் மீச தாடி ஒன்று நினைக்கிறாங்க. டாய் தம்பியா இது வித்தியாசமா இருக்கு. நீர்ஜானை வந்து படுத்திருக்கணும் பாருங்க. வெளியில மூச்சு எடுத்துட்டு ஆக்கள் திருப்ப தண்ணிக்குள்ளேயே படுத்திட்டோம் வந்தா அவ்வளோதான். குரங்கு இது முதல் முறையா இங்கதான் பாக்குறேன். ஆள் நல்ல நித்திர சொல்றார். நான் சாப்பாடு தெரியல. ஆக்கள் இந்த இலையில பிடிங்கி பிடிங்கி சாப்பிடணும். இன்னுமே வந்து எக்கச்சக்க பேர் வந்து வந்து போய்கொண்டே இருக்கணும். யானைகள் குளிச்சோன்னு உள்ள போகலாமா? ஸ்பெஷல் பர்மிஷன் இல்லையா எங்களுக்கு? ஸ்பெஷல் பர்மிஷன் தரையில எங்களுக்கு. கேளுங்களா ஐயாட்ட கேளுங்க. அது வந்து யானை வேலி போட்டு வச்சுக்கணுமா? ஆக்கள் கொஞ்சம் டேஞ்சர் ஆகும். ஒரு யானை வந்து டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கு. இப்போ இதில் எல்லாம் வந்து நிகழ்ச்சி நடக்கும். எலிஃபென்ட் ஷோ உண்டு. அதுக்கு இந்த யானைகள் எல்லாமே வந்து இதாகும். அந்த நேரம் வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அது பின்னேரம் எல்லாம் சனி ஞாயிறு அப்படி தான் நடக்கும். எலிஃபென்ட் ஷோ எப்போ நடக்கும்? ஞாயிறு இல்லை. மரம் நிற்குதாங்க. மான் நிற்கணும். அங்கே மரம் மான் கூட்டத்தை பாருங்க. நெல்கை இதில் ஒரு குரங்கொன்னைக்கு பாருங்க. வித்தியாசமாக இருக்கு. ஆளுக்கு பின்னால் ஏதோ வருத்தம். சிம்பா நிற்குது. சிம்பா வந்து சின்ன நல்லா கொண்டவ ஆள் வளர்ந்துட்டார் போல. சிம்பா வளர்ந்துட்டார். முந்தி இதுக்குள்ள குரங்கு தான் இருந்தது. அந்த பெரிய அந்த படத்துக்கு பாருங்க. மனித குரங்கு அதுல பெருசு இருந்தது. சிங்கம் படத்துக்கிடாக புலி அங்கே கரைச்சி கொண்டு நிற்குது. நான் நினைக்கிறேன் முடிவுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 35 பகுதிகள் வந்து இந்த இடத்துல இருக்கு. இன்றைக்கு தான் ஃபுல்லாக எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதோட இந்த இடத்துல அந்த யானைகளோட ஷோ நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா வந்து யானைகள் டான்ஸ் ஆடுறது அந்த ஷோவை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் சுற்றியே ஆக்கள் இருப்பினும் இந்த ஷோ பார்க்குறதுக்கு. நீங்கள் வர்ற நேரம் எல்லாம் அந்த ஷோ பார்க்கணுமெண்டா அதை குறி வச்சு வந்தீங்கன்னா நல்லா. அதுல நான் படத்து கிடக்குறேன். அதுல நீங்க இருக்கிறீங்க. டேய் படியா என்ன வந்துடும். நாங்க வந்துடும். எலும்பு கொஞ்சமா பண் பண்ணுவோம். அப்போ அடைய பாருடாப்பா.
உண்மையிலே வந்து இந்த மனிதன் வந்து குரங்களை இருந்தால் வந்ததுன்றக்கு இதில் ஆக்கள் நடையும் ஆக்கள் இதுகளையும் பார்க்க தெரியுது என்ன பொண்ணு சொன்ன அப்படி ஒரு செய்து விடுங்க அப்படி ஒரு செய்து விடுங்க ஆக்கள் வந்து சோகத்தில் இருக்கிறோம் என்னதான் இதில் பார்வைக்கு நாங்கள் வச்சிருந்தாலும் வந்து காட்டில் சுதந்திரமான இந்த விலங்குகள் வந்து அடைக்கப்பட்டு இருக்கு 5வது பகுதி இதுதான் கடைசி பகுதி இதுக்கு அங்கால ஒன்றுமே இல்லை இதில் வந்து குதிரை நிற்கிறேன் பாருங்க கடற்கழுகு இது வந்து இங்கால பார்க் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது சிறுவர்களுக்கான பார்க் மிருகங்களுக்கு உணவளிப்பது தொந்தரவு செய்வது அபராதத்துக்குரிய குற்றம் ஆளுக்கு வந்து வயசாயிட்டு சரியான வயசாயிட்டு இங்கே பாருங்க ஆள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் இங்கே வந்து சிறுவர்களுக்கான பகுதி இதில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா 40-41 போய் கொண்டிருக்கு 35 தான் சொன்னாங்க ஆனால் இங்கேயும் போய் கொண்டிருக்கு அதோட இந்த இடத்துல உண்டு அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது வாஷ்ரூம் பாத்ரூம் இருக்கிறதோடு சேர்த்து பால் ஊட்டும் அறை உண்டு தாய்மார்களுக்கு ரெண்டு பிரிம்பாக ஒரு அறை உண்டு அதில் ஒதுக்கப்பட்டிருந்தது அதையும் கவனிக்கக்கூடிய மாதிரி இருந்தது 42 ஆந்த நிற்கிறது அந்த இந்த கண்ணை பாருங்க முதல்லாம் விரட்டி வினம் அந்த வந்து கண்ணை பிடுங்கிட்டு மட்டும் விரட்டி வினம் அதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா கங்காரு இதுதானே இருக்கிற கங்காரு 2 வகையின கங்காருகள் வந்து இந்த இடத்துல இருக்கு இதில் காட்டு பண்டி நிற்கிறான் டேய் பண்டி படத்தை கிடக்குறீங்கடா காட்டு பண்ணினா நல்லா மெலிஞ்சிருக்கு ஆள் நல்லா கொழுத்து போயிருக்கிறார் சாப்பாடுகளை சாப்பிட்டு இதாருங்க அதில் ஒரு ஆள் குளிக்கிறேன் இது வந்து மறையினா பண்ணுவான் ஒட்டக சிவிங்கி இதில் நிற்கிறார் பாருங்க முதல் 2-3 தான் ஆனால் இப்போ ஒன்று தான் நிற்குது என்ன பிரச்சனைனா வந்து இதில் பராமரிக்கிறது வந்து பெரிய செலவுகள் ஒவ்வொரு வருடமும் இவ்வளவு சுற்றுலா பயணிகள் வந்து அதுக்கேற்ற நிதி வருமாண்டு இல்லை இருந்துட்டு போய் தான் பெறணும் அதனால் மற்ற நேரங்களில் எல்லாம் வந்து அரசாங்கம் தான் இதுக்கான உணவுகள் எல்லாமே வந்து செலவழிக்க வேண்டியிருக்கு முதல் நாங்கள் வந்து வரைக்கும் இருந்ததை விட இப்போ சரியான ஒரு முன்னேற்றமாக இருக்குது எல்லாமே வந்து என்னென்னு சொல்கிற நேர்த்தியாக இருக்குது நீங்களும் வந்தால் கட்டாயமே வந்து பாருங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லா பிடிச்சி கொள்ளும் அப்படியே வந்தால் ஒரு பின்னேறம் மட்டும் ஒரு நாள் முழுக்கதுமே வந்து இதில் செலவிடக்கூடிய மாதிரி இருந்தால் நல்லா ஏன்னா வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகுது எனக்கு தேசம் இருக்குது எனக்கு விஷயங்கள் இருக்குது வந்து பார்த்து விளையாடி ஒரு நாள் ஃபுல்லாகவே இங்கே கழிச்சிட்டு போகலாம் வெள்ளை மயில் நிற்கிறது தானே பார்த்தீங்கன்னா குதிரைகள் நிற்கிது போன முறை வந்து நாங்கள் ஆக்களுக்கு வந்து கை கொடுக்கலாம் ஆக்களை தடவலாம் டேய் என்னடா சோகம் கூட்டுக்கிறாரு நித்திர உள்ளதான் சோகமானு தெரியல உண்மையான வெயில் என்னடா ஆக்கள் சமாளிக்கணும்ன்றே தெரியலப்பா வெயில் வந்து வெயில தாங்க இல்லாமல் இதில் தண்ணி ஊற்றி விடுறேன் பாரு முதல் வரைக்கு இருந்த விட வந்து சரியான ஒரு க்ரௌட் வந்து நிற்கிது போலீஸாரும் வந்து பாதுகாப்புக்கு வந்து நிற்கணும் அவ்வளோ க்ரௌட்ன்றபடியாக இன்றைக்கு வந்து பள்ளிக்கூட லீவு அதோட ஹாலிடேன்றபடியாக வந்து இவ்வளோ பேர் நிற்கிறேன் பாருங்க வர்ற எல்லாருமே வந்து வெளியே போகிற பாடாக இல்லை உள்ளுக்குள்ளே முதல் இருந்த விட எக்கச்சக்க க்ரௌட் கூடிட்டு இன்னுமே பஸ் தான் வந்து ஆக்கள் வந்து இறங்கி கொண்டிருக்கணும் இவ்வளோ க்ரௌடாக இந்த முறை தான் வந்து சூவை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது எவ்வளோ க்ரௌட் பாருங்க
நிற்க இல்லாத அளவுக்கு க்ரௌட் இன்னுமே வந்து கொண்டிருக்கணும் வாங்க தம்பி எங்களோட இவ்வளோ நேரம் சுற்றிட்டு ஆள் வந்துருக்கிறார் ஆள் இங்கே வந்து மட்டக்களப்புலாம் இருக்கிறார் இங்கே வந்து கணக்க 2-3 வேலை செய்து ஒரு சாதிக்கணுமென்ற ஒரு இதில் ஓடிக்கொண்டிருக்கிறார் நாங்களும் ஒரு வயசில் இப்படி தான் தெரிஞ்சுறாங்க கட்டாயம் முயற்சிக்கு வந்து வெற்றி கிடைக்கும் ஆனால் நாங்கள் எங்களோட இதை வந்து விடக்கூடாது எங்களுக்கு ஒன்று இது செய்தால் தானே எங்களுக்கு ஒரு திருப்தி என்ன இருக்கும் அது கிடைக்கும் மட்டும் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம் அப்போ ஆள் வாயனை பார்க்கணுன்றது இங்கால வந்திருக்கு இதெல்லாம் திறவுங்களே திறந்து பிடிச்ச விஷயம் சொல்ல போனா இப்போ உங்கள்கிட்ட ஒரு பழைய வேன் இருந்தாலும் அதான் அது காணும் சொல்றேன் அதை டிமோட் பண்ணி கூட அதான் இருந்தாலும் இது என்ன இருக்கு அது திறந்தாச்சு போலடா திறந்தாச்சு நம்மள்ட்ட எது இருக்கோ அதை வச்சு நாம சந்தோஷமா வாழ்ந்தோம்னா காணும் அதான் கணக்க ஜோசியம் வேண்டாம் வாழ்க்கை வந்து டிஃபிகல்ட் ஆயிரும் ஆசைகளை வளர்க்காம மட்டுப்படுத்தி வாழ்ந்தோம்னா காணும் இது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க அவ்வளோ வேணும் ஆள் வந்து வெளிக்கிற போது போயிட்டு வாங்க ப்ரோ சந்திப்போம் நிற்போம் குழம்புல 5-6 நாள் நிற்போம் சந்திப்போம் கட்டாயம் சரி ஆள் இங்கே இருந்து 40 கிலோமீட்டர் அங்கே போகணும் சரி பாய் சந்திப்போம் சரி அப்படியே பார்த்துட்டு இங்கால ஒரு சப்ஸ்கிரைபர் ஆள் வேற சொன்னவர் அவரை மீட் பண்ணுறக்காண்டி போய் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கொஞ்சம் வெக்க குறைஞ்சி கொஞ்சம் மப்பான சூழ்நிலையாக இருக்கிறபடியா பரவாயில்ல இங்கால வந்துட்டோம் விட்டுட்டோம் ரைட் ஆமாக்கா அக்கா தான் இங்கால வந்து நாங்கள் ஓகே எப்படியோ வீட்டை போயிட்டு இங்கால சாப்பிட்றாங்க வந்துருக்கலாம் சரி நாங்கள் எப்படியோ அவையில் சந்திச்சுட்டு தாமரை கோபுரம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் கொழும்பு வந்தால் கட்டாயமே எல்லாரும் தாமரை கோபுரம் போவீங்க இன்றைக்கு நாங்கள் ஒரு மதிய நேரம் போய் கொண்டிருக்கோம் பழமையா சொல்லுங்க அலஸ்டின் தாமரை கோபுரம் போனா இந்த வெதர் நல்லா இருக்கு போனா சுத்தம் ஏரியா எல்லாம் தெரியும் இப்ப மணி வெதர் உண்டு இப்ப வந்து வெதர் கொஞ்சம் முகில் மறைச்சிருக்கு ஆனா நான் உங்களோட நக்கல் கதை காய்க்க கூடாது அண்ணா அண்ணா தம்பி அண்ணா தம்பி அண்ணா அண்ணா தாமரை கோபுரம் போற வழியில இங்கால சுதந்திர சதுக்கத்துக்கு வந்துருக்கிறோம் இங்கே வந்து எக்கச்சக்க டூரிஸ்ட் வந்து இந்த இடத்த பார்வையிடக்காண்டி வந்திருக்கணும் கூடுதலாக இந்த அரச நிகழ்வுகள் சுதந்திர தினங்கள் எல்லாம் வந்து இந்த பகுதியில் சுதந்திர சதுக்கத்திலாம் வந்து நடைபெறும் இதில் போட்டிருக்கணும் பாருங்கள் சேனநாயக்கா பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய காலத்தில் கட்டப்பட்டிருக்கு மழை பெஞ்சது அதனால் மப்பான ஒரு காலநிலை கொண்டு நிலவுது அரச நிகழ்வுகள் எல்லாமே வந்து இந்த சுதந்திர சதுக்கத்திலாம் நடந்தது போன முறை நாங்கள் இதில் வந்து பார்த்து நாங்கள் சுதந்திர தின நிகழ்வும் கூட இந்த இடத்துல நடைபெற்றது என்னடா அப்படி எங்களை ஓடி தெரியும் என்ன நிகழ் ட்ரைனிங் ஏதோ நடக்குது அகலுக்கு டு நாட் ஃபீட் அனிமல் இதில் வந்து இருக்கிற பிராணிகளுக்கு உணவு கொடுக்கறதுக்கு தடை அதோட செல்ல பிராணிகளை எடுத்து வருவதற்கு தடை நல்லா சிங்கள வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் ஒன்று நடக்குது அவன் இந்த பாரம்பரிய உடை தான் அணிமினம் வெட்டிங்குக்கு இல்லை பார்த்தாலே தெரியும் சுதந்திர ஞாபகார்த்த நூதன சாலை இது தேசிய சொத்தாகும் இந்த சூழலில் ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்கள் எக்கச்சக்க டூரிஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்துட்டு போகிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது
இந்த இடத்துல பார்த்தா அந்த என்னன்னு சொல்கிறது ஒரு நிகழ்வுகள் வந்து இதில் போட்டிருப்பாரு. சங்க நிமித்தை அவர்கள் அரசமலையோட வர்றது அப்படியான விஷயங்கள் வந்து மேலே வச்சிருக்கணும், பதிச்சிருக்கணும். சரி, இதில் கீழே நூதன சாலைகள் உள்ளே வந்துட்டோம். இதில் உள்ளூர் பயணிகளுக்கு வந்து 50 ரூபா, அதோட வெளிநாட்டுக்காரருக்கு வந்து 500 ரூபாய் போட்டிருந்தது. இதில் என்ன மாதிரி இருக்குன்றதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். இலங்கை சுதந்திர போர் இயக்கம் அனுராதபுர யுகத்தின் முற்காலம். இந்த பழைய மேப்புகள் எல்லாம் வந்து இதில் போட்டிருக்கணும். இதில் பாருங்க, சங்கமித்தை பிக்குவின் வருவே. இதில் பல தேரர்களோட உருவ சிலைகள் வந்து இதில் வச்சிக்கணும். தேரர்கள் மட்டுமல்ல, இந்த கல்வியலாளர்கள், மற்றது இங்கே பார்த்திங்கன்னா ஆறுமுக நாவலர், இப்படி கணக்கு பேர் இதெல்லாம் வந்து வச்சுக்கணும். பழைய காலத்தில் பயன்படுத்தின ஆயுதங்கள் வந்து காட்சிப்படுத்திக்கணும். பாருங்க, கோடாரி, தலைவாள், குத்துவாள், இது வந்து மான் கொம்புல சொல்லுது. இது எல்லாமே வந்து பயன்படுத்திக்கணும், வந்து இதில் போட்டிருக்கணும். பெரிய தூக்கம் வச்சான். இது என்ன தூக்கி சுட்டுருப்பாங்க. பழைய காலத்தில் பயன்படுத்தின துவக்கு, துப்பாக்கி மாதிரிகள். கொடி வந்து முந்தைய காலத்தில் இப்படித்தான் இருந்துருக்கு பாருங்க. சுதேசி ஆட்சி முடிவு. காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் வந்து வச்சுருக்கீங்க பாருங்க. சமயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வந்து இதில் வச்சுக்கிறோம். இந்து கலாச்சார உணர்வு இயக்கத்தினூடாக அடிமையற்ற சிந்தனையை நோக்கி ஆறுமுக நாவலர் அவர்களுடைய படம் இருக்குது. மற்றது இந்த புலனறுவை சிவ கோயில்னு கிடக்கு. ஆனால் இது இப்போ இருக்குமான்னு தெரியலை. மற்றது நல்லூர் கோயிலில் படம் வச்சிருக்கு பாருங்க. பழைய காலத்தில் நல்லூர் கோயில் எப்படி இருந்தாண்டு அதோட இதெல்லாம் வச்சிருக்கிறேன் பாருங்க, சிலைகளும். மற்றது த ஜெஃப்னா ஃப்ரீமேன் வீரகேசரி, இந்த பத்திரிகையான இதெல்லாம் வச்சு வேதிகளும் வந்து இந்த இடத்துல வச்சுக்கணும். உதய தாரகை, மற்றது இங்கே சிலைகளும் வந்து வச்சுக்கணும். அதோட இங்கே பார்த்திங்கன்னா முஸ்லீம் உணர்ச்சி இயக்கத்தினுடைய அடிமையிட்ட சிந்தனை. இந்த வாகனங்கள் எல்லாம் வந்து இப்போவும் வந்து ஓடிக்கொண்டிருக்கு. சுதந்திர தினத்தின் போடு ஏற்றிய கொடி. இதில் சுதந்திர தினத்துக்கு இங்கே தமிழ் பத்திரிகையில் வந்த செய்திகள் எல்லாமே வந்து இதில் காட்சிப்படுத்திக்கணும். மரப்பலகையில் செதுக்கப்பட்ட சிங்க கொடி. இதுதான் இலங்கை ஸ்ரீலங்காவினுடைய தேசிய கொடி அந்த காலத்தில். இதில் பார்த்தீங்கன்னா இராணுவ ஞாபகார்த்த அறையண்டு ஒரு அறை தனியாகவே வந்து வச்சுக்கணும். இதில் ஸ்ரீலங்கன் ஏர்ஃபோர்ஸ்
இறந்து போன படையினரின் பெயர் பட்டியல் பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுக்கணும். 2000 ஆண்டுகளில் இறந்து போன படையினர்கிட்ட பெயர் பட்டியல் இதை ஆவணப்படுத்தி வச்சுக்கிறேன். ஸ்ரீலங்கா நாமி இலங்கை இராணுவம் 96ஆம் ஆண்டு தொடக்கம் 97ஆம் ஆண்டு இறந்து போன பெயர் பட்டியலை வந்து இந்த ஓலைச்சுவடிகளில் பாதித்து இந்த இடத்துல வச்சிக்கணும். இப்படி விஷயங்களும் இருக்குன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். சரிங்க, விஷயம் இருக்குது, இதை நான் வாசித்து காட்டின பாருங்கள். படையினரின் ஞாபகார்த்த மண்டபம் 30 வருட காலங்களுக்கு மேலாக இலங்கையில் நிகழ்ந்த பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உயிர் தியாகம் செய்த நூற்றுக்கணக்கான படையினர்களை நினைவு கூறும் முகமாக இம்மண்டபம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ஓ அப்படியா. 1989ஆம் ஆண்டு 2007ஆம் ஆண்டு இறுதிகால கட்டத்தில் இலங்கை இராணுவத்தில் இறந்து போன படையினர்கள் 1060 பேர், விமான படையினர் 420 பேர், போலீசினர் 2500 பேர், 2007 இறுதிக்கட்ட காலகட்டத்தில் சிவில் பாதுகாப்பு உட்பட இறந்து போன மொத்தம் 22,214 பேர் யுத்தத்தில் இறந்திருக்கணும்ட்டு போட்டிருக்கணும் பாருங்கள். விஷயங்கள் எழுதி போட்டிருக்கணும். இப்போ டூரிஸ்ட் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வரைக்க வந்து டூரிஸ்ட்டை என்ன மாதிரி டூரிஸ்ட் பார்த்த உடனே வந்து இதில் தான் விளங்கி கொண்டு அடுத்த இதுக்கு கடத்துவினோம். அப்போ டூரிஸ்ட்டும் பார்த்த உடனே இந்த விஷயங்களை வந்து விளங்கி கொள்ளுவினோம். வேலைக்கு சேர்ந்துட்டீங்களா? டிக்கெட் பார்க்குற வேலையா? டிக்கெட் எடுக்கலையே. நீங்கள் எடுத்துனீங்களா? டிக்கெட் எடுத்துனீங்களா? நீங்கள் எடுத்துனீங்களா டிக்கெட்? ஐயோ பார்த்தோ. இங்கே உள்ளுக்குள்ளே பார்த்து கொண்டிக்கவே வந்து பயங்கரமான பெரிய ஒரு மலை ஒன்று வந்துட்டு இப்போ சூரியக்கொண்டு தான் இருக்குது. அதனால் ஃபோர்ட் சிட்டிக்கு வந்து இப்போதைக்கு வந்து போகலாது. நாளைக்கு தான் போகலாம் ஃபோர்ட் சிட்டிக்கும் மற்றது தாமரை கோபுரத்துக்கும். இப்போ இந்த சுதந்திர சதுக்கத்துக்கு வந்து நாங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற மால் ஒன்றுக்கு போயிட்டு அப்படி இன்றைய நாளை முடிப்போம். நாங்கள் இப்போ தாமரை கோபுரத்துக்கு போயிருந்த பிளானை மாற்றிட்டோம். மழை பெஞ்ச காரணத்தினால நாளைக்கு தான் தாமரை கோபுரம் போக போகிறோம். இப்போ பக்கத்தில் இருக்க ஹவலாக் சிட்டி மாலுக்கு நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்கியுள்ளோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு இன்றைக்கு படமும் காட்டலாம். ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கூலி திரைப்படம் இன்று வெளியாகியுள்ளது. ஆனால் போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. பார்ப்போம், போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா பார்ப்போம். மாலுக்கு வந்துட்டோம். ராசாத்தியம் வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். இங்கே டிக்கெட் ஒன்றுமே தரையில் நம்பரை பார்த்து போகைக்கு வந்து எவ்வளோ ஆண்டு எடுப்பினோம். இப்போ இந்த மாதிரி இடங்கள்ல என்ன பிரச்சனையேண்டா, பார்க்கிங்க நாங்கள் எங்கே விடுறோமோ அதான் சிக்கல். விட்ட இடத்துல தேடுறதே பயங்கர சிக்கலாக போயிடும். பார்த்தீங்கன்னா மாலுக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே இதில் வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. எங்களுக்கு தேவையான இதுகள் வந்து எங்கே இருக்குன்றதை வந்து நாங்கள் இதில் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஃபுட் வந்து எந்த ரெஸ்டாரண்ட்ஸ், என்ன கேஃபே, என்னென்ன இருக்குன்ற சகல விஷயங்களையும் வந்து இதிலே வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வளோ ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. அதோட ஃபேஷன் கேஃபேஸ்ண்டா வந்து கேஃபேஸ் என்னென்ன கேஃபேஸ் இருக்குது, சகல விஷயங்களும் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ நாங்கள் இதை கொடுத்தோம்டா இதில் ஃபுட்டில் வந்து இதில் பீட்சா ஹட் எதுக்குன்னு கொடுத்தோம்டா அதோட லொக்கேஷன்ஸ், லிஃப்ட்டில் போகிறதுக்கு எல்லாமே வந்து இதில் காட்டும். மேப்பில் இருந்து சகல விஷயங்களும் வந்து இதில் காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்டெப்ஸ்லையும் போகிற காட்டும், எஸ்கலேட்டர் அப்படின்ட்டு எல்லாமே வந்து காட்டும். இப்படி இருக்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து பெரிய யோசனம், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சகல விஷயமான மால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல தந்திருக்கணும். அதோட இந்த மாலில் ஒரு விஷயம் வந்து கவனிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சலூன் இருக்குது. மாலுக்குள்ளேயே வந்து சலூன்ஸ் இருக்குது. இதில் ஹேர் கட்ஸும் செய்து கொண்டிருக்கேன் பாருங்க. ஆனால் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ளஷ் ஃப்ளவர் ஷாப்ஸ் இருக்குது பாருங்க. இங்கே உள்ளுக்குள்ள எல்லா விதமான இதுகளும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் விலை கூடவாக இருக்கும். வெளியில் நாங்கள் எடுக்கிறத விட உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் விலை கூடவாக இருக்கும்.
நட்ஸுகள் சீட்ஸுகள் எல்லாம் வச்சுக்கணும். ஃபுட் ஐட்டங்கள் தான் சில விலைகள் எல்லாமே வந்து இதில் போட்டுக்கணும். எங்களோட வந்த ஆளுங்க காணாமல் போயிட்டார். ஜெரன் விஷ்ணு போயிட்டான். இப்படி மாடுகளுக்குள்ள வந்த பிறகு ஒருத்தருக்கும் தெரியக்கூட நாங்கள் ஒரு சாமானம் வேண்ட வரையிலேருந்து ஏதாவது பார்க்குற வேறையே சுற்றி சுற்றி கொண்டு தெரியணும். ஒரு இடத்துல நிற்கக்கூடாது. ஒரு இடத்துல நிற்கக்கூடாது. நிற்கிறேன்னா ஏதாவது ஒரு 100 ரூபா காஃபி ஷாப்பை பார்த்து இறங்கி நின்றுடணும். பெரிய ஷாப்புகளுக்கெல்லாம் போகக்கூடாது. இதெல்லாம் கண்டிஷன், ஜெர்மன் கண்டிஷன்ஸ். சும்மா வேணுமெண்டா ஏதாவது சும்மா போய் நோட்டம் விடலாம். ஆனால் வேண்டுற இதுகளுக்கு போகக்கூடாது. என்ன எங்களுக்கு இருக்கவே இருக்கு பெட்டா, அதை விட ஹை கிளாஸ்னா நோ லிமிட் தான். நோ லிமிட் தான். இங்கே ஃபுல்லாகவே ஃபாரின் பிராண்டர்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதுக்கேற்ற விலை, அதுக்கேற்ற தரம் எல்லாமே இருக்கும். கூடுதலாக வெளிநாட்டவர்கள் வந்து இங்கே எனக்கு பேர் வந்து இந்த மாதிரி பிராண்டட் எல்லாம் வேணும். நாங்கள் மட்டும்தான் இப்படி ஃப்ரீயாக சுற்றுறோம்னு நினைக்கக்கூடாது. இந்த மாலுக்குள்ள இருக்கிற அரைவாசி பேர் இப்படி ஏசி காற்று வேண்டுறதுக்காண்டி உள்ள சுற்றி கொண்டிருக்கிறோம். நேற்று ஒரு மாலுக்கு போனாங்க, இன்றைக்கு ஒரு மாலுக்கு போனாங்க, நாளைக்கு இன்னும் ஒரு மாலுக்கு போவோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கார்ஸுகள் வந்து ப்ரமோஷன்ஸுக்கு வச்சுக்கணும் பாருங்க. புதுசாக வந்த பிராண்ட்ஸ் எல்லாருக்கும். புதுசாக வந்த பிராண்ட்ஸ் என்ன? அந்த டொயாட்டோ இதை தான் அடிச்சுக்கிறாங்க பாருங்க. டொயாட்டோ மாதிரி. இது எலக்ட்ரிக்கல் தானப்பா. இது எலக்ட்ரிக்கலோ? இந்த வேன் வந்து அங்கே இதுக்கு ஜெஃப்னாவிலையும் கொண்டு வந்தவங்க. ஃபுல் எலக்ட்ரிக்கல். ஃபுல் எலக்ட்ரிக்கல். சைலன்சர் இருக்கா? இல்லை, ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல். அதான் கூடுதலாக இப்போ எல்லாருமே வந்து இந்த பெட்ரோல் வாகனங்களை விட்டுட்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸில் வந்து மூவ் ஆகிக்கொண்டிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய மார்க்கெட்டும் வந்து அதை நோக்கி போய்கொண்டிருக்கு. கணக்க வெஹிக்கிள்கள் வந்து இறக்குமதி செய்யணும். டெஸ்ட்லா இருக்குது, பிவைடி இருக்குது, அதோடு சேர்த்து இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எக்கச்சக்க இறக்குமதிகளும் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. மச்சான் மேலே போவோம். முக்களை சுற்றியாச்சு. கேம் ஏதாவது விளையாடுவோம். கேம் விளையாடுவோம் மச்சான். நேற்று கடுமையான வெயிலுக்கு உள்ளுக்குள்ள வர வெக்கையாக இருந்தது. இன்றைக்கு வெளியிலேயும் ஒரு மப்பான சூழ்நிலை. மழை பெஞ்சது தானே. உள்ளுக்குள்ள வர லைட்டாக ஒரு குளிர் கொண்டு வரும். கொடியன் சைனாக்காரன் தம்பி ஒருத்தன் போகிறானதில். ஆனால் இது அந்த பெரிய மால் இல்லை. நீங்கள் வந்த சின்ன மால் தான். நான் கேம்ஸ் ஒன்று நீங்கள் பெரிய மால் கணக்கு நேரம் சுற்ற போகிறீங்க, ரெஸ்ட் எடுக்க போகிறீங்கன்னா அங்கே எங்கே ஆன்கோல் பேஸ் போனீங்கன்னா ஈஸியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சிங்கர் மேலே சிங்கர் இருக்குது. இதில் ஸ்டார்லிங் சொன்னது தானே ஹை ஸ்பீட் இன்டர்நெட். அந்த இன்டர்நெட் டீலர்ஷிப் வந்து இவையெல்லாம் எடுத்துருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இவையெல்லாம் இதை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போயிடும். இதில் 2 வகையான இது இருக்குது, ஸ்டாண்டர்ட், மினி அப்படின்ட்டு இருக்குது. வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது, மற்ற கொண்டு போய் யூஸ் பண்ணக்கூடிய அப்படியான இதெல்லாம் வந்துருக்கு. ப்ரீ ஆர்டர் தானே இருக்குது. ப்ளே ஏரியா இருக்குது. இதில் நாங்கள் ப்ளே பண்ண போகிறோம். அதோட கன் ஷூட்டும் வந்து செய்து கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கன்ஸ் இந்த இதெல்லாம் இருக்குது. நாங்கள் ஷூட்டிங் ஏரியா இருக்குது, அதில் வந்து ஷூட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் எது விழுமன்றதுல விழுகிற இதுக்கு ரியாக்ட் பண்ணி பிடிக்கணும். எவ்வளோ? ஓ, என்னவாம் பிடிச்சா என்னவாம்? ஓகே, டக்கு டக்குன்னு விழும். ஆர்ச்சரையும் வச்சிங்கன்னா நெஞ்சால வில்லுகள். இந்த பாயிண்ட் இருக்குது தானே, இதுக்குள்ள வந்து நாங்கள் ஷூட் பண்ணணும். சரியாக ஷூட் பண்ணி நான் இது தெரிவிக்க மாட்டா இல்லை.
அது வந்து கேம். இப்போ ஆள் வந்து பிடிக்க போகுது. பிடிச்சி கீழே போடு நீ. இதில் வந்து 7 பிடிச்சா வந்து 500 ரூபா. என்னடா என்னடானே அது எங்க அது எந்த பக்கம் எது விழுமண்டே தெரியாது. இது ஒன்று ஒன்று ஒன்றாவது பிடிக்கிறானே. ஐயோ இதுல 7 பிடிச்சா வந்து 500 ரூபா. மற்றது 8 பிடிச்சா வந்து இந்த டோய், மற்றது 9 பிடிச்சா வந்து இந்த டோயும் கண்ணு தெரியணும். இதுல வந்து ஒன்றுமே பிடிக்கலாம். போயிட்டு கஷ்டம் தான். இப்போ ஃபைன் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் வேலை செய்யும், ஃபோக்கஸ். மற்ற இதில் வந்து பிளே ஏரியா வந்துருக்கு, கேம்ஸ் எல்லாம் நேற்று போன மாதிரி ஒவ்வொரு மால்லையும் வந்து இருக்கும் கட்டாயம். விளையாடின கேம் 500 ரூபாய். இது வந்து 100 ரூபாய் நினைக்கிறேன். கோயின் வேண்டிட்டு போடணும். கோயின் எவ்வளோ கேளுங்க மச்சான். வாவ், இந்த பெரிய பொம்மையெல்லாம் வருமா? முதல்ல வந்து 1-2 தான் கிடந்தது, இப்போ வந்து எக்கச்சக்கம் போனது இல்லை. எக்கச்சக்க பேருங்கிற மாதிரி வந்து சும்மா சுற்றி கொண்டிருக்கணும். ஒரு காஃபி கொண்டு வேணுன்னா சரி, இதில் அப்படியோ சுற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல வாசமாடாப்பா. இங்கே மேலே வந்து தியேட்டர் இருக்கு, இங்கெல்லாம் வந்து ஃபுட் கோர்ட்ஸ் இருக்கு. ஹலோ, தியேட்டர் கூலி படம் ஓடுது, ஆனால் வந்து டிக்கெட் ஃபுல். மச்சான் மேலே ஒன்றும் இல்லை மச்சான். யோசிக்கிறேன், எனக்கு நீ சொல்றியாடா? சரி, இதால ரங்கு வேற அவ்வளவுதான். கொஞ்சம் இந்த பெரிய ஃபேன் வச்சுக்கணும் என்ன. இங்கால மேலே ஃபுட் கோர்ட்டில் இப்படியான அமைப்பு தான் செய்திருக்கிறோம். நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வந்து ஏசி வேண்டிட்டு உள்ள வலிக்கிறோம். நெக்ஸ்ட் எங்க 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 இப்பவே இருட்டிட்டு பெரிய வாகனங்கள்லாம் ராசாத்தியும் வந்துட்டேன். பிராண்ட் நியூ பேசஞ்சர்ஸ். இது டொயாட்டோட பஸ், இது நிசானோட பஸ். ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது என்ன?